தெரியும். ஆமா. ஆனால் எங்க அப்பா திருவிராட்சிதன். ஆமா. எங்க அம்மா காந்தாரி. ஏண்டா நாங்க எத்தனை பேர் ஜனனமானோ அந்த விளக்கையதாயிலும் அது எங்களுக்கு எப்படியா தெரியும்? எத்தனை பேர் பிறந்தது உங்க அம்மாவுக்கு நானா புள்ள கொடுத்தா? எங்க அம்மாவுக்கு ஒரு அரசாங்கத்துல ஒரு வேலைக்காரன் தெரியும் இல்ல தெரியாது. இந்த 2 வார்த்தை தான் நீ சொல்லணும். உம்மாளுக்கு நானா புள்ள கொடுத்தனா அப்படின்னா அவனுக்கு கண்ணோடு வந்த பசங்க அவங்க என்னடா வார்த்தை கேட்ட நீ என்னடா இப்ப கேக்குற? அவனுக்கு சண்டை போடுறாங்க. என்ன கண்ணவனுக்கு பிறந்த பசங்கன்னு கேட்டா அவன் என்ன கேட்ட? என்னடா அவனுக்கு கேட்ட? அம்மாவுக்கு நானா புள்ள கொடுத்தா? அவர் எப்பேற்பட்டாலும் அவர் போய் ஒண்ணு தெரியும் இல்ல தெரியாது. இந்த 2 வார்த்தை தான் உன் வார்த்தை. இல்ல நியாயத்தை பேசுறாங்கன்னு பார்த்தா மறுபடியும் பார்த்தா அவங்க கேட்ட மாதிரி ஆட்டங்குது. என்ன கேட்ட மச்சாவா? அதானா நீ கேட்டு போற போடா. அவர் அரசாங்கத்துல வேலை செய்ய ஒண்ணு விட்டான். வேற எங்கடா இருந்தா நம்மளும் அப்படியே சொல்ல மகாராஜா. நான் பாத்துக்கிறேன். அவன் இன்னைக்கு சண்டை போலனா அடுத்த ஊர்ல உங்க அம்மான்னு கேட்பான். அதுதான் அவனுக்கு கிட்ட பண்ண. ஏன்டா இருக்குன்னு இன்னொரு வீடு கேள்றான்னு என்ன வாட்டமா அடியில கீச்சு வைக்கிறான் பாரு. வச்சு நீ கோடு போடுறான் ஒரு ரோடு போடுறான். ரோல் எடுத்து மேல போடுங்க. ஆனால் எங்க அப்பா தெரிஞ்சு எங்க அப்பா காத்தாடி உபதி சூரியன் முதல் கடை ஒரே அப்படியா பிறந்தீங்க? இல்ல அவன் தெருவில் ஒரு 10 பேர் சேர்ந்து பிறந்தவனுங்க. சொல்றாரு திருஆட்சி மன்னனுக்கும் காந்தாரிக்கும் சொல்றாரு. நாங்க ஒப்பனை ஒரே அப்படி பிறந்தோம். என்ன அதோட சொல்ல மகாராஜா ஒழுங்கா கேளு. உங்கட்டு நீ சொல்ல மகா என்கிட்ட சொல்லு. அவன் என்ன மேல நல்லவன் நல்லவன் இல்ல வெள்ள சக்கரை. சரி சரி. ஆனால் நாங்க 100 பேர். ஆமா. எங்க சித்தப்பா இருக்காரு. அவளுக்கு 5 பிள்ளைகள். 2 மனைவி. உமாதேவி மாத்ராதேவி. உமாதேவி மாத்ராதேவி. ஆமா. அந்த பாண்டு மன்னனுக்கு ரைட் 5 பேர் பொறத்தானுல. பாண்டு ஒரு கூட நாட்டுல பிறக்கல. ஐயா காட்டுல பிறந்த பசங்க. காட்டுல பிறந்த பசங்க நம்மள மாதிரி சுயமா பிறக்கல. நான் என்ன ஆளு? அவன் என்ன சும்மா காட்டுல பிறந்த பசங்க. ஆமா. நம்ம நாட்டுல பிறந்தோம். ஓ பெரியப்பார் பிள்ளை நாங்க 100 பேர். எங்க சித்தப்பார் பிள்ளை ராஜாக்கள். எங்க நாடு இருக்கு அகஸ்தியபுரம். 66 வீடு. 66 வீதிக்கு 66 வீடு. மொத்த எண்ணிக்கை 435 கோடி 60 லட்சம் எண்ணிக்கை வீடு. சந்தரகமான நாடு. ஆட்சியில கணக்கு பிள்ளையா இருந்து கணக்கு எடுத்த மாதிரி கரெக்டா சொல்றான் பாரு. அது 200 அவங்களுக்கு பாண்டவருக்கு சேரணும்னா 216 கோடி 30 லட்சம் எண்ணிக்கை வீடு. ஓ நாங்க 100 பேரு. ஆமா ஆமா 5 பேரு. பேர் மாதிரி பாகம் கட்டா எப்படி நம்ம கொடுக்குறது? அதை நம்ம கொடுக்கலாமா? அப்படியே அப்படி நம்ம கொடுக்கணும்னு வச்சுக்கோ. அப்படி சுத்தி பாத்துன்னு வந்து இந்த மூளை யார் தந்தா பாண்டவர் அந்த இடம் பொக்க அப்படியே இருந்தாலும் கொடுத்தாலும் யாரு அம்மா போடுது? யாரு பொண்டாட்டி போடுறது? நம்ம பொண்டாட்டி போடுறது. ஆளுக்கு 6 மாசம் கூட பண்ணுறா. எனக்கு ஒரு சந்தேகம். எப்படி உட்கார்ந்து இருக்காங்களா பெரியாருடைய நியாயம் பஞ்சாயத்து நாட்டாமே கர்நாடகா உட்கார்ந்து இருக்காங்கல்ல. அவங்க நியாயம் இப்படிதான் பேசுவாங்க போல. பாதி நாட்டை கொடுக்கணும். அவளுக்கு பாதி நம்மளுக்கு பாதி. எனக்கு ஒரு எண்ணம். எப்படி அவன் உயிரா இருந்தாலும் பாகம் முடிஞ்சு கண்டிப்பா கொண்டு விட்டால் நம்ம எப்படி நாடு கேட்பானா? அதானே அப்படின்னு ஒரு வகை சூதல்ல 2 வகை சூதல்ல சாப்பிடுறேன் சாப்பாடு. அதுல விஷத்தை கலந்து அவங்க 5 பேருக்கும் போஜனம் கொடுத்தேன். ஒரு சாப்பிடடா ஒரு மேல தப்பு. 5 உண்டே செஞ்சு 6வது உண்டே செஞ்சு உண்டை எடுத்து சாப்பிட்டு பார்த்துதான் அவன் சாவெல்லாம் சாப்பிட தெரியும். நான் சாப்பிட்டு பார்த்துருந்தேன். ஏங்க நீ பண்ணத்தான் தப்பு. என்ன அந்த 5 உண்டில 6 உண்டா செஞ்சு முதல்ல நம்ம அரசாங்கத்துல இருக்கிற மந்திரி முதல் மந்திரி அவனுக்கு கொடுத்து செக் பண்ணிட்டு டெஸ்ட் அப்ப அந்த பாண்டவருக்கு 5 உண்டை கொடுத்து சாவல. ஆமா
முதல் வண்டிய மந்திரிக்கு கொடுத்து டெஸ்ட் வச்சிருந்தா அந்த மருந்து வேலை செய்யுதா இல்லையா? முதல்ல அந்த மந்திரி செத்துனா அவர் ராஜாக்கள் செத்துருப்பாங்க. செக் பண்ண கொடுக்காதால அந்த பாண்டவரே உயிரோடு இருக்காட அவளடா. இவர் ராஜாக்களுக்கு நல்ல எண்ணம். அப்ப எனக்கு தூரி பாருக்கா நான் சொன்ன நீ கட்ட என்ன? அப்ப நீ சொல்றாங்க உட்காந்துக்கிறாங்க நாட்டமில்ல என்ன நினைக்கிறது? குற்றமில்ல நெஞ்சு குருகுருனுது எவடா பையன் பாகத்தை கொடுத்துட்டு போ. ஏ தம்பி குடுங்க மாட்டா குடுமையா குடுமுடையா அவ பாகத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. தேவடியா பையன் பாகத்தையே கொடுக்க மாட்டேன்றாங்க. ஐயா தேவடியா பையன் கூட ஏன் நெஞ்சில தட்டுறான் பாகத்தை கொடுக்க மாட்டான்னு அங்க என்னடா அவங்க அந்த ஐவர் ராஜாக்கள் எங்க இருக்கிறாங்க? காட்டுல. அவங்க அங்க தானே இருக்கிறாங்க. காட்டுல இருந்து வந்துட்டா வந்து நாடு கேட்டுறான். நாடு கேட்கிறான். அந்த தேவடியா பசங்களுக்கு நம்ம ஒரு செண்டு கொடுக்கலாமா? தேவடியா பசங்க ஏமாறுல தட்டுற நாடு கொடுக்க அங்க என்னடா யார கேக்குறீங்க? அவங்க எங்க இருந்தா நம்ம என்ன காட்டலாம்? அவங்க தானே அவங்க அதெல்லாம் மகாராஜா உன்னை கூப்பிடுறேன். அப்படி நாடு கொடையாடு சூது மகடையாடு நாடு ராட்சத்தை பறித்து பணம் ஓட்டி வைத்து ஒருவன் சாவல. கண்டிப்பா அவன் உயிரோட வந்து நாட்டை கேட்டான். குரு துரோகம், கூட்டாளி துரோகம், நம்பிக்கை துரோகம், பங்காளி துரோகம். இந்த பங்காளி துரோகத்தை எவன் மோசம் பண்றானோ அவனுக்கு தலைப்புள்ள இப்படித்தான் பிறகுது. அப்புறம் பிள்ளைக்கு வாய் தப்பாங்க. பங்காளிக்கு துரோகம் பண்ணாலும் என்ன வச்சு அவன் என்ன வாட்டம். அப்ப நான் பங்காளிக்கு துரோகம் பண்றான் பிள்ளைக்கு மட்டும் அப்படி நடக்கும். ஆனா வாய் விட்டு போயிடும். கண்டிப்பா ஏண்டா பங்காளிக்கு ஏண்டா அவன் 5 பேருக்கிட்ட ஏன் பாகம் கொடுக்க மாட்டான்னு விளக்க தெரியாது உனக்கு. எப்படி அவன் 5 பேர் எங்க சித்தப்பாவுக்கு பிறந்தோம். எவனுக்கு வரத்தா இந்தியனுக்கு வரத்தா வாழ்வுக்கு வரத்தா அசுடு தேவனுக்கு அவனு 2 பேர். அந்த ஐவர் ராஜாக்கள 5 அவதாரத்துல பிறந்த பசங்க எங்க சித்தப்பாவுக்கு பிறந்தா அவனுக்கு பாகம் உரிமை. என்னடா கூட்டு நீயே கொடுத்துட போற? அதானே நம்மள மாதிரி சுயமா போறோம். நீ எங்க போய் கைய வைக்கிற அரசாங்கத்து விஷயம் மனு. அப்படி நீ மந்திரியா இருந்து உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்னடா சொல்லின்னு இருக்கக்குள்ளேயே மறுபடியும் அவன் பாகத்தை கொடுக்க மாட்டேன்றான். குடுக்க முடியாது. போடா பல்லால பிறந்த பையன். போடா செமிலாட அரசாங்கத்து விஷயம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாண்டா இங்க பேசுறாங்க. நீ வீட்டுக்கு வர பேசுகிறேன். என்னடா பேசுற? வீட்டுக்கு வர பேசுகிறேன். பேசிக்கலாம் காலையில பேசிக்கலாம். அவன் விரல் எங்க வந்து காட்டுது பாத்தியா? டேய் போய் ரைட் சைடு வருதுங்க. தூதாக வந்தான். ஆமா. நாட்டை கொண்டாடு என்று நாட்டை கொடுக்காது விட்டால் ஓட்டமான சண்டை ஏற்படும். பக்கத்துல எங்க மாமா உட்கார்ந்து இருக்காரு. ஜெகுடி மாமா. துரியோதன சண்டைக்கு நாள் சண்டைக்கு நாலு வை. எப்படி மாமா? 12 வருஷமா காட்டலாம். 12 வருஷமா சாப்பாடு கிடையாது, கோடகாலத்துல தலை கிடையாது, உன்ன ஒழுவில்ல, சும்மா அப்படியே மெலிந்து போயிருப்பானுங்க. அவெல்லாம் எங்க இருக்குமா? நம்மள மாதிரி சாப்பிட்டு வருவாங்க. நாட்டுல நல்ல போஜனம் சாப்பிட்டு தானே பழம் இருக்கும். காட்டுல காய்கறி ரொம்ப நம்மள மாதிரி போட்டு ஒரே நாள் சண்டையில ஜெயிச்சுடலாம் மாதிரி சண்டை வைக்கிறேன். அப்போ பெரியவர்கள் கேட்கின்றார், எத்தனை நாள் சண்டை? துரியோதனா நீதான் பேரரசா, நீதான் முதல்ல சொல்லணும். நீ சொல்லுப்பா. 10 நாள் சண்டை. 10 நாள் சண்டை. ஆமா. பக்கத்துல எங்க மாமா உட்கார்ந்துட்டாரு. ஜவுடி மாமா. ஜவுடி. பறக்குதுடா பூமி. என்னடா? அவனுக்கு அறிவில்ல. ஒரு ஏழை மூளைக்குதா. நம்ம காட்டுல வந்த பசங்களுக்கு அம்மா நாள் வைக்கிறான். 10 பேருக்கு 5 பேருக்கு 10 நாள் சண்டை வைக்கிறான். ஏண்டா 10 நாள் வேணும். 8 நாள் போரும். அச்சமதிக்கா. ஜவுடி மாமா. ஜவுடி 8 நாள் போதும். அவருடைய வார்த்தை. ஆமா. அப்ப சபையில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் காந்தார தேசத்துக்கு அதிபதி ஜகுனி சொல்வது 10. துரியோதன சொல்வது 10. 10. 2 ஒண்ணா சேர்த்தா அப்ப 18 நாள் சண்டை. 18 நாள் சண்டைய ஒப்பனிட்டு ஆனா மண்ணு முதல் நாள் எடுத்தது எடுத்து அதான பெரிய ஒப்பனை முடிஞ்சு உன் ஜாதகமே என்னடா இது? அரோகோடி படுத்த துரியோதன
அறுவை கோடி பட்டத்துல பாம்புங்க உங்க கைத்துல இருக்கு அது கொடி நின்னு வந்து ஏபியா வரும். ஏய் ஆனால் முதல் நாள் ஆதினத்தை சம்பாரிச்சவர் யார்? எங்க தாத்தா. அவளுக்கு தேடாது பட்டம். ஆமா, விளையாடுமில்லை விவாதனுக்கு தேடாது பட்டம். தாத்தா சாதாரண ஆளாடா. எடுத்ததும் நமக்கு ஜெயம் ஜெயம் ஜெயம். உத்தரகுமார சுவேதனா 2 பேரும் கொண்டு விட்டார். அப்படி போடுங்க. ஜெயம் கொண்டு நாட்டி விட்டார் எங்க தாத்தா. ஓடுக்கு முதல் நாள் சண்டை ஓடுக்கு. எப்பயுமே ஒரு லாட்டரி சீட் ஆட போறோம், ஒரு தாயகத்தை ஆட போறோம்னா முதல் எடுத்ததுமே ஜெயிக்க கூடாதுங்க. முதல் தோத்துக்கு 2வது தான் ஜெயிக்கும். அது நெடுக்கவே வெற்றிகரமா போகும். எடுத்ததுமே உனக்கு ஜெயிக்க மண்ணு. முதல் நாள் ஜெயம் தான தவிர அடுத்த நாள் போக மறுபடியும் 8ஆம் நாள் அந்த நாகக்கண்ணுக்கு அர்ஜுனனுக்கு பிறந்தான அந்த பையன் அந்த நல்லவன் கொம்ப மாதிரி இருப்பான். கண்ணெல்லாம் முட்டைக்கண்ணு, அப்படியே முட்டைக்கண்ணு, கோய் முட்டைக்கண்ணு. 8ஆம் நாள் ஒரு காலம் ஒரு அப்படியே வாழ மர மாட்டோம். எனக்கு தான் புள்ள பிறந்தது. ஏதாச்சும் சொல்றேன். அது என்னடா சும்மா அம்பா மாட்டம் இருக்கிறான். நீங்க 100 புள்ள, உனக்கு பிறந்தது லட்சம் பாருங்க 60 புள்ள. ஆமா, ஒண்ணு கூட ஒரு முட்டை பொரிய ஆள் வைக்க தூங்க மாட்டீங்க. அப்ப இங்க உட்காந்துக்கிற சபையில கிடந்த ஒரு மூட்டை போரியா அம்மா வெயிட்டு. ஏண்டா அம்மா 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 நம்ம டெபாசிட் சரி அதை விடு. ஆனா அந்த பையன் ஒரு நாள் மொனக்கத்திய மட்டும் தீடுறான். அப்படியே மொனக்கத்தி மட்டும். ஆமா, அப்படி யாதவ நாயக கோபால கண்ணா அந்த வழியா வரான். அந்த வழி வராரு. அப்படி வரவங்கள மருமகனை என்னடா மொனக்கத்தி தேடுற, என்னடா மருமகனை மொனக்கத்தி மட்டும் தேடுறா அப்படின்னு கோபால கண்ணா அரவான கேட்கிறார். அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான்? மாமா, இந்த 18 சேனை மொனக்கத்திக்கு பத்தாது மாமா. இந்த மொனக்கத்திக்கே 18 சேனை எனக்கு பத்தாது. இது என்னது நம்ம அடியோட தேடுறது. அடியோட உங்களை அந்த பையன் எப்பேற்ற பையனாடா இருப்பான். அந்த பையனை 8ஆம் நாள் அலமுஜனை விட்டது. அவனு செத்தா தீர்ந்து கட்டியாச்சு. என்னென்ன பெண்ண ஒரு பங்காளியில நமக்கு ஜெயம் ஜெயம். ஆனால் 10ஆம் நாளில் எங்க பாட்டனாகிய வீட்பாச்சாரு 886 வயது படித்த வீட்பாச்சாரி அந்த பேடிப்பையனாகிய அர்ஜுனன் சரித்தில் சாய்த்து விட்டான். எங்க தாத்தா கீழே 10ஆம் நாள் யுத்தத்தில் சாய்ந்த உடனே பெரிய மழை தாழ்ந்தது போல ஆயிடுச்சு. அப்படியே சும்மா அப்போ உங்க வலது முஜமே போச்சு உங்களுக்கு. ஆனா இந்தாங்க நாங்க அந்த இருதரப்படையும் போனா மன கஷ்டமா தான் மகாராஜா இருக்கும். அதாண்டா அவால் படையும் அப்பதான் எங்க தாத்தா அறிவுரை சொல்றார். எப்படி? யாரா துரியோதனா ஏடா தேதலிக்கிற செத்தடப்பட்ட இல்ல உயிர் போகாது. 18 நாள் சண்டை வரைக்கும் உயிரோடு தான் தெற்பாசத்தில் இருப்பேன். யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் பார்த்துட்டு அதனால உத்தராயணம் தட்சாயணம் வந்தாதான் நான் எப்போ இறப்புன்னு நினைக்கின்றவனா அன்னைக்குதான் நான் எனக்கு இறப்பு அப்படின்னு ஆத்தர் சொல்லி அனுப்பி விட்டான். அதோட போச்சு. அப்புறம் 5 நாள் சேனாதி பட்டம் குருநாதருக்கு. 12ஆம் நாள் சண்டை வலது புஜமே போயிடுச்சு. பகதாத்த சுப்ரீம் சொல்லக்கூடிய பட்டத்தையானையும் பகதத்தையும் கொண்டு விட்டார். வலது புஜமே நேர்த்த முடிச்சு உணவு சாப்பா உணவு படுக்க பாய் ஒண்ணுமே கிடையாது. சாப்பிடல. நீங்க 3 நாளா ஆச்சு சாப்பிட்டவரு. ஒரு நாள் கூட கிடையாது. காலையில டிபன் மட்டும் 25 இட்லி மேல ஒரு இட்லி வேணான்றாரு. மத்தியானம் சாப்பாடு 3 படி அடிச்ச சாதம், தொட்டுக்கு 1.5 கிலோ கறி. ஆனா மத்தியானம் 3 வேலை பட்டி. ஐயா பெரியவர்களை 3 இட்லி சாப்பிடறது அதுதான். 3 இல்லைன்னா 5 இட்லி அதுக்கு மேல சாப்பிடறது. சாப்பிடுறா மகாராஜா. அதனால நேற்று 12ஆம் நாள் சண்டை முடிஞ்சு போச்சு. 18ஆம் நாள் அபாசம். யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் ஒண்ணுமே புரியல மகாராஜா. முடிச்சு துவக்கம் வரல. ஏங்க கறந்து இல்லையா? வலது புஜமாக இருந்த மகதத்தன் போய்விட்டான். ரொம்ப வேதனையா இருக்குங்க.
அதோடு மட்டுமல்ல பட்டத்து யானையும் போய்விட்டது. கண்டிப்பா நமக்கு தெரியுமா அந்த பட்டத்து யானையும் போயிடுச்சு. விடிஞ்சா 11ஆம் நாள் அமர். யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் ஒன்றுமே புரியவில்லை. அதனால என் மனைவி இருக்கின்றாள். நம்ம பானுமதியை பொண்டாட்டி. நம்ம பானுமதியா? டேய் உங்க மனைவி மகாராணி பானுமதி எரிந்துருவானே. மரியாதையா பேசுற வெட்டி விடுவோம் அவனை. சரி மாமா. சீக்கிரம் வா. டேய் மகாராஜா சீக்கிரம் வாங்க. பானு அழுத்தம் சீக்கிரம் போயிட்டு வா. பானுமதி தான் இருப்பா. Hey!
தாலி தாலி அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடிய தாலி தாலியை பாத்தீங்களாப்பா தாலியா அவ உன்னை பாக்குறோட எம்மா நேரமா வந்து அத கிரபர் அத ஓர மயிரா கிரபர் சொல்லிட்டு போயா ஏய் ஓரமா நிக்கிறப்ப வேற எங்கடா சும்மா உண்மை சேதா தேம்பாதம்மா ஆத்து மென்னு ஏமா ஏமா தேம்பரன்னு கேக்குறேன் ஏன்னா ஏன் கதையை சொன்னா என்கிட்ட இருக்குது குறைய சொன்னா குறைய என்ன உன் கஷ்டமோ அந்த கஷ்டத்தை என்கிட்ட சொல்லு நான் இப்பயே தீர்த்து வைக்கிறேன் எந்த வகையில தீர்த்து வைப்பேன் என்ன வகையா இப்பயே அந்த கோயிலுக்கு பின்னாடி இட்டு போய் இப்பயே சேர்க்கலாம் தீர்த்து வைக்க புள்ள குத்துட்டு போயிடுவீ ஏய் ஏன்னா என் குறைய சொன்னா அவன் எச்சப்பட்ட சாப்பிட்ட சாப்பிடுறோம் நானு தண்ணி ஊத்தி சாப்பிடு என்ன வையா என்ன என் குறைய சொன்னா ஒண்ணுலயே தண்ணி வரும் என்ன கண்ணுல தண்ணி வரும் ஓ நானே ஆத்து வந்தாங்க அதான் அழுதுருவேன் அம்மா குறைக்குது வாங்கிட்ட மனுஷன் வக்கி போட்டு வச்சுக்கிறேன் அடே என்ன உன் குறை என்ன என்ன உன் குறைய சொல்ல பையனை தடி பையா உன் குறைய சொல்ல போறியா பையா ஓ குறைய சொல்லு போறியா ஒரு பொம்பளை வந்து பொம்பளை தான் சொல்லிட்டு ஓட சொல்ல முடியுமா உன் குறை சொல்லுமா எது எந்த தொடர்பு காட்டியா அவங்க சொல்ல யாரு சொல்லுங்க அவங்க சொல்ல யாரு சொல்லி மருமாடு சொல்லிட்டு வரப்போ அண்ணாவா ஏமா ஒரு பெண்ணுக்கு குறைனா ஒரு பொண்ணுக்கு தான் சொல்லுவாங்க அதெல்லாம் ஆறுதல் ஆறுதல் சரி சொல்லியம்மா ஆக வேண்டிய வீட்டுக்கு ஆண் ஒன்று பெண் ஒன்று ஆக வேண்டிய குடும்பத்துக்கு ஆண் ஒன்று பெண்ணுன்னு சொல்லுவாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க அண்ணன் பாப்பா ஒரு பொண்ணு ஓ நீ ஒண்ணு உங்க அண்ணன் ஒண்ணு ஆமா 2 பேரும் பிறந்தீங்க நான் சின்ன வயசுல பிறந்த உடனே 3 மாசத்துல எங்க அப்பா எங்க அம்மா செத்துட்டாங்க நீ பிறந்த உடனே உங்க அப்பா அம்மா செத்துட்டாங்க அப்புறம் உன்னை எடுத்து கட்டி வளர்த்த யாரு என் அண்ணன் தான் என்ன வளர்த்தான் தப்பு இல்ல வளர்த்து எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணான் உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணா அவன் மச்சானுக்கு என்ன கட்டி கொடுத்தான் ஓ ஒண்ணுக்குள்ள அண்ணன் போய் பொண்ணு பார்த்து கட்டாம பாரு அந்த பொண்ணு கட்டின இடத்துல அவன் மச்சானுக்கு இந்த பாப்பா கொடுத்தான் உங்க அண்ணன் மச்சானுக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் ஆனா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கரெக்ட் தப்பு கிடையாது அப்படிதான் நான் கல்யாணம் பண்ணி போனேன் அங்க போனாலும் மத்த எடுத்து என்னாச்சு அவன் பெரிய குடிகார நாட்டுக்குது ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிருந்தா 4 புள்ள குடி பெற்றிருப்பேன் சந்தோஷமா இருந்திருப்பேன் நடுத்தேல குடும்பம் பண்ணிருப்பேன் நடுத்தேல குடும்பம் ஒரு பொம்னாட்டியா எங்க மச்சன ஊர்ல இவங்க ஊர்ல வந்து இவங்க வீடு வந்து நடுத்தெருவுல இருக்குது எங்க வீடு நடுத்தெருவு ஓ அதான் 4 புள்ள பெத்து 4 மதிப்பு மையா நான் நடுத்தெருவுல குடும்பம்னு சொன்னியா ஆமா அப்படியா கடைசி அப்புறம் ஏமா குடிகாரா பையான்னு சொல்லி பாத்துட்டான் கேட்க மாட்டேன்ட்டான் கேட்கல ஆமா ஏமா காலைல ஏஞ்சிருக்கிறான் 2 கண்ணையும் தொடைக்கிறான் அடிச்சு புடிச்சு 200 ரூபா 100 ரூபா வாங்கிட்டு போயிடுறான் போய்தான் அங்கேயே குடிக்கிறான் என் வீட்டுக்காரு வரும் குடிக்கிறானே குடிச்சு அங்கேயே போதே மட்டையாயி ஆந்திரியே தலை விட்டு போய்ப்புக்கிறான் இவன மாரி போய்ப்புக்கிறான் என் வீட்டுக்காரு வருவாருன்னு ஆஸ்பத்திரி எட்டி பாக்குது இப்போ ஒரு வரும் அப்புறமேட்டு ஒரு வரும் எப்போ ஒரு எட்டி பாக்குது 2 ஆள் படுகிற பாயில ஒரு ஆள் படுத்து எம்மா கஷ்டம் 2 ஆள் படுகிற பாயில ஒரு ஆள் மடங்கி படுத்தா எம்மா மனசு அதுவும் சின்ன வயசு 23 வயசு பாவம் 2 வயசு 4 வயசு இந்த வயசுல ஒரு ஆளுக்கு ஒரு 2 ஆள் படுகிற பாயில ஒரு ஆள் இறுக்கி பட்டு படுத்துட்டா என் மனசு எம்மா கஷ்டம் ரொம்ப கஷ்டம் தான் பாப்பா ஏமா இனிமே யோசனை பண்ணேன் இனிமே இந்த குடியார போயிட்ட வாழ முடியாது வாழக்கூடாது அவன் கட்டமர் தாலி அத வெடுக்குன்னு அறுத்து ஆடியில மாட்டிட்டு எங்க ஊர்ல 10 பேர் நான் வச்சுக்கிட்டேன் பஞ்சாயத்துக்கா அம்மா பஞ்சாயத்துல 10 பேர் வச்சு சொல்லு ஆமா 10 பேர் நான் வச்சிருந்தேன் என் உடம்பு தாங்க 10 பேர் வச்சிருந்தான் ஏன் வச்சிருந்தா எங்க அப்பா அம்மா சம்பாதி சொத்து இருக்குது ஏமாத்திரா 2 ஏக்கர் நிலம் 2 ஏக்கர் 2 ஏக்கர் காடு 2 ஏக்கர் காடு அப்புறம் ஒரு பம்பு செட்டு ஒரு கிணறு இருக்குது ஒரு பம்பு செட்டு 2 ஏக்கர் நிலம் இது இருக்குது நான் பஞ்சாயத்து காட்டு போய் எங்க அண்ணன் முதல்ல கேட்டு பார்த்தேன் ஏன்னா தரமாட்டேன்ட்டான் கெட்டு வந்துட்டேன் ஒன்னால நான் கெட்டு வந்துட்டேன் ஏதோ நீ கொஞ்சம் கூடு ஏதோ இருக்கிற இடத்துல கொஞ்சம் பாதி கூடு கேட்டு பார்த்தா தரமாட்டேன்ட்டான் நான் கொடுக்க மாட்டேன்ட்டான் எங்க ஊர்ல பஞ்சாயத்துக்கா 10 பேர் நான் வச்சிருந்தேன் அவங்க கேட்டு அவங்க பிரிச்சு விட்டாங்க எப்படி ஏய் தம்பி பாப்பா கெட்டுன்னு வந்துட்டான் ஏதோ பாப்பா
கெட்டு வந்து வந்துருச்சு. நீ தான் பாப்பா பாத்துக்கணும். ஆமா. அதனால இருக்கிறதுல பாதி பிரிச்சு கொடு. குடு. அப்படி பஞ்சாயத்தார்ல பிரிச்சு விட்டாங்க. ஏமாத்துறான். 2 ஏக்கர் காட்டுல 1 ஏக்கர் காடு எங்க அண்ணனுக்கு 1 ஏக்கர் காடு எனக்கு சரிபாயா பிரிச்சுட்டாங்க. தப்பு இல்ல. இருக்கிறது மோட்டர் பம்பு கிணறு. மோட்டர் என் அண்ணன்கிட்ட ஒதுக்குறாங்க. மோட்டர் உங்க அண்ணன்கிட்ட ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா பஞ்சாயத்தார் பார்த்தாங்க. என்னடா இந்த பாப்பா ஒரு பொட்டை பொண்ணு, அது ஒரு 10 ஆள் 20 ஆள் தினமும் வச்சு கிணறு வெட்ட முடியாது. அப்படின்னு கிணத்து ஏம்பாக ஒதுக்குனாங்க. ஏம்பாக ஒதுக்குனாங்க. ஓ கிணத்து உங்ககிட்ட ஏன்னு ஒதுக்குனாங்க. ஒதுக்குனாங்களே ஏன்னு நான் பண்ணா மானத்தை நம்பி மல்லாட்ட போட்டான். மல்லாட்ட போட்டான். பூவும் பிஞ்சுமா இருக்குது. அந்த அப்படியே செடி தலை 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 தலைன்னு அப்படியே பூவும் பிஞ்சுமா அப்படியே சும்மா அரும்பு கட்டுற நேரம் அப்படியே வந்தா அது போய் மானம் ஈத்து பிடிச்சி காயுது. அந்த நேரத்துல மானம் ஈத்து பிடிச்சி காயுது. ஏன்னா என்ன பண்ணா ஆளை விட்டு அனுப்புறான். ஒரு ஆளா மச்சான் மச்சான் என் பாப்பா கிட்ட கிணறு இருக்குது, என்கிட்ட மோட்டர் இருக்குது, என் பாப்பா கிணத்த காமிச்சா நான் விட்டு இறச்சிக்குவேன் அப்படின்னு காட்டுனா என் கிணத்த காட்டாத. நானே அவன் கிணத்து எட்டி பாக்குறது. படிப்படியா தண்ணி சொருக்குதேம்மா இது இறக்கிதான் சொரைக்க மாட்டேங்குது. அப்படி நேரம் நானே அண்ணன்ட்ட போனேன். ஏன்டா நீ ஆளை விட்டு அனுப்புறா எத்தாவ மோட்டர் இறக்கிய கத்துல அப்படின்னா இறங்கணும். ஏம்மா எடுக்கிறதுக்கு மச்சு வர மாட்டேங்குது. அப்படியா? ஆமா ஏம்மா யாரு அண்ணா வரோம் பாரு பாப்பா எல்லாம் பால் கட்டாண்ட வரோம் பாரு. ஏன் பாப்பா மோட்டர் அடிக்கல கத்துட்டு ஏமா ஏதோ ஒண்ணு நம்பி போட்டான். மல்லாட்ட போட்டு அந்த மணிலாசமா தலை 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 தலைன்னு இது செடி பூவை பிஞ்சு அப்படியே 2 தண்ணி அரைச்சான். சேர்த்த மாதிரியாகுது. இன்னும் 2 தண்ணி அரைச்சிட்டனா மல்லாட்டி எடுத்துக்குவேன். நான் பம்பு மோட்டர் எடுத்துறேன். இன்னும் 2 தண்ணி அடிச்சுக்கிறேன். ஆமா இன்னும் 2 தண்ணி. ஓ மோட்டர் இப்ப எடுக்கிறியா? பாப்பா கிட்ட நான் தூர் வர போறேன். மோட்டர் எடுக்கிறியா? நம்ம அவசரம் நீ ஒழுங்கே அந்த வேலை. பாப்பா கிட்ட நான் தூர் வரணும். அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அட்வான்ஸ் வாங்கிட்டா? என் பாப்பா ஆமா என் பாப்பா கிட்ட தூர் அட போறா. ஆமா தூர் வரணும். பாப்பா கிட்ட இப்ப தூர் வர போறேன். அடே அப்பா தூர் வர்றது அட்வான்ஸ் எவ்வளவுமா கொடுத்துக்கிறா? 3 ரூபாய் கொடுத்துக்கிறேன். வாங்கிட்டியா? பண்ணிட்டு போ. 3 ரூபாய் கொடுத்துறேன். ஏமா இன்னும் 2 தண்ணி இறச்சி எடுத்துறேம்மா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு போறியம்மா. நாளைக்கு நாளா அன்னைக்கு எடுத்தாங்க எடுப்ப பாருங்க போடா. என்ன சொல்றேன்? அப்படி கட்டுல இருந்து மோட்டர் எடுத்து விடு. எடுத்து கஷ்டமா தான் விட்டு 10 ஆள் வேணாம். இந்த மாதிரி கேட்டேச்சியம்மா. ஐயோ உங்க ஊரு சிரிக்குது. உன் கதை எங்க தெரியுதோ என்னன்னு சொல்றேன். ஊருக்கு போயிடறேன். இந்த பக்கத்துல மேற்கு சேலம், இந்த பக்கத்துல மெட்ராஸ். ஆமா சரியம்மா சரி போனால் போகட்டும். சபை பார்த்தால் விதமாக விளக்கம். லட்சுமி கணேச சபை மகாலட்சுமி கடாட்சி போட்ட சபை. ஆமா இந்த நகரத்தில் இன்றிரவு 2வது இரவு நாடகம். ஆமா அழகாக நாடகத்தை வைத்து நாடகத்தை ரசனையோடு கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தை மகளுக்கும் கற்றறிந்த கனதனவான்களுக்கும் உங்களுக்கும் நாத்தியார் அவர்களுக்கும் அது அம்பாளுடைய திரு பாதத்திற்கும் நாடக கம்பெனி நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம வணக்கம். அந்த தாளதர்மன் 2 பேரும் சேர்த்து என்ன போ அவங்க கூட சாகாரியம்மா. உன் கூட என்ன சேர்த்தாடி? என்னடி நீ இதுக்கு என்ன பாருல நான் இது ஒட்டகசியுமே இருக்கு. ஆமா ஆமா பண்ணி போய் பணம் மாதிரி ஏறுமா. ஆமா ஆமா இல்ல பண்ணி போய் பணம் மாதிரி ஏறி பாத்தீங்க. நேற்று நாள் அடிச்சு நீ ஏன் நாள் அடிக்கிறேன்? நீ வாரியம்மா கேள்வியம்மா. சரியம்மா பெட்டிக்கிற ஊருக்கு போயிருக்கா. இந்த ஊர் மக்கள் அனைவரையும் திருபாதத்திற்கு பாஞ்சாலி அடியேன் சிறந்தாண்டு வணக்கம். விவரம்